வெல்கம் டு பெப்பிள்ஸ் தமிழ் சேனல் வியூவர்ஸ். நம்மளுடைய பெப்பிள்ஸ் தமிழ் சேனலில் நிறைய பஸ் ரூட் வந்து பார்த்துருக்குறோம். ஸோ அந்த வரிசையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா சபரிமலை யாத்திரையில் எரிமேலி அப்படின்ற இந்த டவுன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடம். ஸோ அந்த எரிமேலியிலேருந்து பம்பாவுக்கு எப்படி போகிறது, அங்கே என்னென்ன மாதிரியான பஸ் வசதிகள் இருக்குது, ஸோ ரூட் என்ன, டிக்கெட் என்ன, டைமிங் என்ன அப்படிங்கிறத இது உங்களுக்கு இந்த பதிவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வாங்க போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தோம் அப்படின்னாக்கா எரிமேலியிலேருந்து நம்ம வேறு பகுதிக்கு, அதாவது நிலக்கல்லுக்கோ அல்லது பம்பைக்கே போகணுன்னாக்கா அது எரிமேலியில் தனியாக பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அதுதான் வந்து கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் அது பஸ் டெப்போ. நீங்கள் பம்பையிலேருந்து வந்தாலும் இங்கே தான் இறங்கணும். அதேமாரி இங்கேருந்து வேறு ஊர்களுக்கு எர்ணாகுளம் போகணும் அல்லது கோட்டயம் போகணும், பம்பா போகணும் அப்படின்னாக்கா இதுதான் பஸ் ஸ்டாண்டு. ஸோ இங்கேருந்து நீங்கள் புறப்பட்டு பம்பாவுக்கோ மற்ற இடங்களுக்கோ வந்து போகலாம். எரிமேலியிலேருந்து பம்பாவுக்கு இங்கேருந்து பஸ்ஸில் வந்து நான் புறப்பட்டுட்டேன். ஸோ பஸ் டைமிங் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ரொம்ப கண்டினியூவாக பஸ் இருந்துகிட்டே இருக்கும். எரிமேலிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். சபரிமலை யாத்திரையில் வரக்கூடிய பக்தர்கள் முதலாக சடங்கு தொடங்குற ஒரு இடம் அப்படின்னாக்கா இந்த எரிமேலி தான். இந்த எரிமேலியில் பேட்டை சொல்லிட்டு இங்கேருந்து தான் வந்து மேலே சன்னிதானத்துக்கு போவாங்க. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னாக்கா எரிமேலியிலேருந்து உங்களுக்கு நிறைய பஸ் இருக்குது. ஸோ நான் இப்போ வந்து பஸ்ஸில் வந்து புறப்பட்டுட்டேன். இங்கே வந்து ப்ரைவேட் பஸ் எதுவும் கிடையாது சன்னிதானத்துக்கு, கவர்மெண்ட் பஸ்ஸோட கேஎஸ்ஆர்டிசி தான். ஸோ இப்போ நம்ம வந்து போகிறோம். இப்போ டைம் பார்த்தோம் அப்படின்னாக்கா 10:20 ஆகுது. ஸோ பார்க்கலாம் எவ்வளோ டைமில் இருக்குங்கிறத பார்க்கலாம். பொதுவாக பார்த்தோம் அப்படின்னாக்கா நான் போகிற இந்த பஸ் ஃபுல்லாகவே வந்து ஐயப்ப பக்தர்கள் தான் ஃபுல்லாகவே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து இப்போ எரிமேலியில் பேட்டத்தொழிலெல்லாம் முடிச்சுட்டு ஸோ இங்கேருந்து இப்போ அடுத்து பம்பைக்கு போயிட்டு பம்பையிலேருந்து சன்னிதானத்துக்கு போக போகிறாங்க. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இப்போ நாம் வெளியில் வந்தாச்சு, அதாவது பம்பைக்கு போகிற மெயின் ரோட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இதுதான் பார்த்தோம் அப்படின்னாக்கா எரிமேலியில் இருக்கக்கூடிய தர்மசாஸ்தா கோவில். இந்த கோவிலில் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம பாபர் மசூதியிலேருந்து இந்த பேட்டை சாஸ்தா கோவிலில் வழிபட்டுட்டு பாபர் மசூதியிலேருந்து இங்கே பேட்டை துள்ளல் அப்படின்ற ஒரு சடங்கு நடக்கும். ஸோ அந்த சடங்கை வந்து இங்கே தான் வந்து முடிப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியுது, இந்த தர்மசாஸ்தா கோவிலில் தான் அந்த பேட்டை துள்ளல் நிகழ்வு வந்து முடிவு பெறும். இங்கே வரக்கூடிய பக்தர்கள் ஐயப்ப சுவாமியை வேண்டி இங்கே மணிகண்டனா அவங்க வந்து இந்த வேடர்களாக தங்களை வந்து நிறையா அந்த வில் அம்பு வேஷம்லாம் போட்டுட்டு ஸோ கன்னிசாமிகள்லாம் வந்து சரங்குத்தி இங்கேருந்து தான் சரத்தை வந்து எடுப்பாங்க, அந்த அம்பு சரத்தை. ஸோ அதெல்லாம் வேடம் விட்டுட்டு இங்கே வந்து துள்ளலோட மேலதாளத்தோட ஆடி பாடி இந்த வீதியில் வந்து தர்மசாஸ்தா கோவிலில் வணங்கிட்டு ஸோ அதுக்கப்புறம் அந்த சரத்தை எடுத்துகிட்டு நேராக சன்னிதானத்துக்கு முன்னாடி இருக்கிற சரங்குத்தியில் போய் கன்னிசாமிகள்லாம் சரங்குத்தியில் குத்துவாங்க. ஸோ அந்த சடங்கு நடக்கிற ஒரு ஊர் தான் இந்த எரிமேலி. இந்த எரிமேலி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நம்ம கேரளா மாநிலத்தில் கோட்டயம் டிஸ்ட்ரிக்டில் சன்னிதானத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 70-75 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 45-50 கிலோமீட்டர் வரும். ஸோ பம்பா ஃபஸ்ட் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த எரிமேலியிலேருந்து நாம் முண்டக்காயம் போயிட்டு ஸோ அங்கேருந்து அடுத்ததாக நிலக்கல்லேருந்து பம்பாவுக்கு போவாங்க. ஸோ இதுதான் வந்து ரூட்டு. எரிமேலியிலேருந்து பம்பா வரைக்கும் நாம் இந்த பஸ்ஸில் பயணம் செய்கிறதுக்கான டிக்கெட் கட்டணம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 108 ரூபா. சபரிமலை 50 கிலோமீட்டர் போட்டது. ஸோ அந்த எரிமேலியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னாக்கா மிக முக்கியமான ஒரு இடம். இந்த சபரிமலை யாத்திரையில் இந்த பெரிய பாதை தொடக்கம் அப்படிங்கிறது இந்த எரிமேலியிலிருந்து தான் இருக்குது. இப்போ தான் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா பம்பை வரைக்கும் பஸ்ஸெலாம் போயிட்டு இருக்குது. ஸோ இதே வந்து முன்னாடி காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா அப்பொழுது வரக்கூடிய சபரிமலை வரக்கூடிய பக்தர்கள் நடந்து தான் போகணும். இந்த எரிமேலியிலேருந்து நடந்து தான் போகணும். ஸோ அதை வந்து இந்த பெரிய பாதை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பெரிய பாதையினுடைய தொடக்கம் இந்த எரிமேலியில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 45 கிலோமீட்டர் நடந்து போகக்கூடிய ஒரு பெரிய நடைபாதை தான் அந்த எரிமேலி சன்னிதானம் நடைபாதை. இப்போ வந்து நம்ம பஸ்ஸு வந்து பம்பா வரைக்கும் போகுது.
சபரிமலை தானே இல்லை இடையில ஸ்டாப்பிங் இருக்கா? டைரக்டா சபரிமலை தான். ஸ்டாப்பிங் இருக்கா? காஃபி குடிக்க மாட்டோம். இந்த பஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா எரிமேலியிலேருந்து பம்பா வரைக்கும் போகிற பஸ்ஸு. இது வந்து 1 to 1 மாதிரி. இப்போ இடையிலலாம் வந்து எங்கேயும் நிற்காது. ஸோ இங்கே வந்து நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு எரிமேலியில் ஏறிட்டோம் அப்படின்னாக்கா டேரெக்டாக அப்படியே நம்ம வந்து பம்பாவில் போய் இறங்கிடலாம். ஸோ இடையில வந்து ஒரு சில ஒரு இடத்துல மட்டும் காஃபி சாப்பிட்றதுக்கு நிப்பாட்டுவாங்க. ஸோ அதை அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நிலக்கல்ல கட்டாயம் வந்து நிப்பாட்டுவாங்க. தெரியல இந்த பஸ் நிற்கதான் என்னன்னு தெரியல நிலக்கல்ல. ஸோ நம்ம அங்கே போய் பார்க்கலாம். ரப்பர் மரம். சபரிமலை 46 கிலோமீட்டர். ஸோ ஸ்ட்ரைட்டாக போனால் பம்பை, லெஃப்ட்டில் திரும்பினோம்னாக்கா முண்டக்காயம்.
சபரிமலை இந்த ஊர் பேர் வந்து முக்கோட்டுத்தாரா. இது கொஞ்சம் வந்து பெரிய டவுன் மாதிரி இருக்குது. ஸோ நம்ம போகிற வழியில் எரிமேலிக்கு அடுத்து முக்கோட்டுத்தாரா இருக்குது. இந்த ஊர் பேர் வந்து முட்டப்பள்ளி. முட்டப்பள்ளியாண்ணா? இந்த ஊர் பேர் முட்டப்பள்ளி. முக்கூட்டுத்தரா தான். இதுவும் முக்கூட்டுத்தரா தான்.
கொஞ்சம் நிற்குமாண்ணா 5 மினிட்ஸு. ஸோ நம்ம வந்து இப்போ இந்த இடத்துல எரிமேலியிலேருந்து தொடங்கி ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக வண்டியை நிப்பாட்டியிருந்தாங்க. ஸோ இங்கே வந்து டீ காஃபி எல்லாமே இருக்குது. ஸோ நிறைய டிஃபன் வெரைட்டிஸ் ஸ்நாக்ஸ் ஸோ அது எல்லாமே இருக்குது. நிறைய கடைகள் இருக்குது. அப்புறம் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் ஸோ அது எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த இடத்தோட பேர் என்ன? மந்திரம்படி. மந்திரம்படி. இதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா வரக்கூடிய ஸ்டாப் வந்து நிலக்கல். இந்த நிலக்கல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா பம்பைக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஸ்டேஷனு. அது வந்து பெரிய சிட்டியெல்லாம் கிடையாது. நம்ம இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய ஓன் வெஹிக்கிளில் வரீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ வேனு, பஸ்ஸு, காரு இந்த மாதிரி எந்த வெஹிக்கிளாக இருந்தாலும் நிலக்கல்லில் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ நிலக்கல் பார்த்தோம்னாக்கா பெரிய பார்க்கிங் ஏரியா இருக்கக்கூடிய ஒரு பெரிய கிரவுண்டு இடம் அது. அங்கே வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வெளியிலேருந்து வர்ற எல்லா வெஹிக்கிளையும் அங்கே வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அங்கே நிப்பாட்டிட்டு ஸோ அங்கே இறங்கி அங்கே வரக்கூடிய பக்தர்கள் இந்த மாதிரி கேரளா ஸ்டேட்டோட கவர்மெண்ட் பஸ் இருக்கும். அந்த பஸ்ஸில் டிக்கெட் எடுத்துகிட்டு அங்கேருந்து பம்பைக்கு போகணும். ஸோ ஓன் வெஹிக்கிளில் போகிறது அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னாக்கா நிலக்கல்லோடு நிப்பாட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட பஸ்ஸில் தான் நம்ம போகணும். எப்படி திருப்பதியில் எப்படி நம்ம வந்து கீழே பஸ்ஸில் நம்ம வெஹிக்கிள் கூட அலோவ் பண்ணுவாங்க, அதாவது கார் இந்த மாதிரி அலோவ் பண்ணுவாங்க. ஆனால் பெரிய வெஹிக்கிளில் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து நிலக்கல்லோட நிப்பாட்டிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸில் போயிட்டு தான் பம்பை வரைக்கும் போகணும். அந்த இடம் தான் வந்து நிலக்கல். நிலக்கல்லில் பொறுத்த வரைக்கும் பம்பைக்கு போகிற பஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா வரிசையாக இருக்கும். பஸ்ஸு கண்டினியூவாக இருக்கும், 24 hours இருக்கும். ஸோ அதனால் நம்ம நிலக்கல்லில் உங்களோட வெஹிக்கிளை பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து பம்பைக்கு போகலாம். பம்பை போகிறதுக்கு இது மட்டும்தான் வழிங்களா? ரோடு இது மட்டும்தான். இது வந்து ஸ்டேட் ஹைவேஸா இல்லை நேஷனல் ஹைவேஸா? ஸ்டேட் ஹைவே. பத்தனംതിട്ട டிஸ்ட்ரிக்ட். பத்தனംതിട്ട டிஸ்ட்ரிக்ட்.
நிலக்கல் பம்பாஸ் அப்படின்னு பத்தனந்திட்டா. கன்னியாகுமரி 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 நாகர்கோவில் நாகர்கோவில் பத்தனந்திட்டா திருவாரூர். அப்போ வந்து கன்னியாகுமரியிலேருந்து அப்படியே திருவனந்தபுரம் வந்து பத்தனந்திட்டா, பத்தனந்திட்டாலேருந்து திருவாரூர் டு கன்னியாகுமரி. அந்த ரோடு வந்து இதில் ஜாயின் ஆகும். பந்தளமும் இங்கே செங்கன்னூர் ரயில்வே ஸ்டேஷன். ஓ செங்கன்னூர் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கினா இந்த சைடில் தான் வரும். 100 kilometer. 100 kilometer. பம்பா டு ரயில்வே ஸ்டேஷன். எத்தனை கிலோமீட்டர்? 100. செங்கன்னூர் ரயில்வே. செங்கன்னூர். ஸோ அந்த இடத்துல பார்த்தோம்னா ஒரு ஜங்ஷன் இருக்குது. அது என்ன அப்படின்னாக்கா செங்கோட்டை வழியாக, அதாவது செங்கோட்டையிலேருந்து அப்படியே பத்தனந்திட்டா வந்து இந்த இடத்துல வந்து ஜாயின் ஆகும். அதேமாதிரி செங்கனூர்லேருந்து வந்து இறங்கினாலும் இந்த இடத்துல ஜாயின் ஆகும். பஸ் வழியாக வரும்போது இங்கே வரலாம். எங்கேருந்து ஜாயின் ஆகுது? நிலக்கல் பார்க்கிங் ஏரியா. ஓ, நிலக்கல் பார்க்கிங் ஏரியா. இப்போ நம்ம நிலக்கல் உள்ளார வந்துட்டோம். உள்ளே போயிட்டு இறங்கிட்டு வரோம். ஓகே. சிவா டெம்பிள். ஓகே. நிலக்கல் சிவா டெம்பிள். நிலக்கல்ல சிவா டெம்பிள். இப்போ நம்ம வந்து நிலக்கல் வந்துட்டோம். ஸோ அந்த நிலக்கல் பார்த்தோம் அப்படின்னாக்கா நிலக்கல் பார்க்கிங் ஏரியா. பார்க்கிங் ஏரியா இருக்கு. நிலக்கல்ல மிக பிரசித்தி பெற்ற ஒரு சிவ ஆலயம் இருக்கு. நிலக்கல் பார்க்கிங் ஏரியா. பார்க்கிங் ஏரியா பார்க்கிங் கிரவுண்ட் 2-14 பாருங்க, பெரிய பார்க்கிங் கிரவுண்டு. ஸோ இங்கே தான் வந்து நம்மளோட வெஹிக்கிள்லாம் நீங்கள் வந்து பார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து பஸ் எடுத்து பம்பைக்கு போகணும்.
நிலக்கல் பார்க்கிங் கிரவுண்ட். இங்கே பாருங்கள், எல்லாருமே வந்து அவங்களோட வெஹிக்கிளை வந்து இங்கே பார்க் பண்ணிவிட்டு ஸோ இங்கே பஸ் ஸ்டாண்டு வர்றாங்க. இருமுடியெல்லாம் எடுத்துகிட்டு பஸ் ஸ்டாண்ட் வந்து இங்கே பஸ் ஏறி அப்படி நேராக பம்பாய்க்கு போவாங்க. ശബരിമല ദർശനത്തിനായി നിലയ്ക്കലെത്തി ചേരുന്ന നാലുലക്ഷമാർ നിലയ്ക്കൽ മഹാദേവ ക്ഷേത്രത്തിന് സമീപമുള്ള തിരുവിതാംകൂർ ദേവസ്വം ബോർഡിന്റെ അന്നദാന മണ്ഡപത്തിൽ ഉച്ചയ്ക്ക് 12 മണി മുതൽ അന്നദാനം നടന്നു വരുന്നു. എല്ലാ നാലുലക്ഷമാരും ഈ അന്നദാനത്തിൽ പങ്കെടുക്കണമെന്ന് നാമനാമത്തിൽ അറിയിക്കുന്നു. சிவா டெம்பிள் இதுதான் வந்து நிலக்கல் சிவா டெம்பிள், நிலக்கல் சிவா ஆலயம். நல்ல கூட்டம். இது ஃபுல்லாகவே பம்பாய்க்கு போகிற பஸ் தான் எல்லாமே. இங்கேருந்து வந்து பம்பாய்க்கு வந்து நார்மல் வந்து 50 ரூபா டிக்கெட்டு, அதே ஏசி பஸ்ஸாக இருந்தாக்கா 80 ரூபா டிக்கெட்டு. எந்த பஸ் எந்த வெஹிக்கிளும் உள்ளார போகக்கூடாது இல்லை? சின்ன சின்ன வெஹிக்கிள் பார்க்கிங் இல்லை, பார்க்கிங் இல்லை. അവിടെ ഇറങ്ങിയാൽ തിരിച്ചു പോരാ. அதேமாதிரி இந்த நைட் டைமு விடிய காத்தால இப்படிலாம் வரும் பொழுது நீங்கள் உங்களுடைய வேனில் வர்றீங்கன்னு வச்சுக்கோங்க, வேனோ காரோ அப்படின்னாக்கா இந்த நிலக்கல்லேருந்து பம்பா வரைக்கும் போகலாம். போயிட்டு அங்கே வந்து பக்தர்களை இறக்கி விட்டுட்டு அங்கே நிற்கிறதுக்கு பார்க்கிங்கே கிடையாது. பம்பாவில் பார்க்கிங் ஏரியாவே கிடையாது. ஸோ அதனால் அங்கே இறக்கி விட்டுட்டு திருப்பி நேராக இங்கே வந்துடணும். இங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க சுவாமி தரிசனம் முடிச்சதுக்கப்புறம் போய் அழைக்கலாம். பட் ஆனால் அதில் என்னன்னா போகும்போது நைட் டைமாக இருக்கும், அதனால் போயிடுவாங்க. திருப்பி போகும்போது நான் அங்கேருந்து அழைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாக்கா இங்கேருந்து அனுப்ப மாட்டாங்க. ஸோ அவங்க அங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி தான் திரும்ப இங்கே வரணும். ஸோ அதனால் மேக்ஸிமம் வரோம் அப்படின்னாக்கா நிலக்கல்லில் பார்க்கிங்கிறது அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே ஃபாலோ பண்ணுறாங்க. நைட் டைமில் ஏதோ சொல்லிட்டு போனால் கூட திரும்பி வரும் பொழுது சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வரும்போது அவங்க பஸ் ஏறி இங்கே வந்து இறங்கி இங்கேருந்து தான் அவங்களுடைய ஓன் வெஹிக்கிளில் போகிற மாதிரி இருக்கும். എറണാകുളം ടു പമ്പ. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த இடம் வந்து சபரிமலை யாத்திரையில் முக்கியமான ஒரு இடமான நிலக்கல். இந்த நிலக்கல்லில் தான் உங்களுடைய ஓன் வெஹிக்கிளில் நீங்கள் வரும்பொழுது எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து, அதாவது இங்கேருந்து நீங்கள் கேரளா ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் வழியாக அவங்க பஸ் வழியாக நீங்கள் பம்பாய்க்கு போக முடியும். டைரெக்டாக நிலக்கல்லேருந்து ஓன் வெஹிக்கிளில் பம்பாய்க்கு போக முடியாது. ஸோ பம்பாய்க்கு போயிட்டு அங்கேருந்து சுவாமி தரிசனம் பண்ணிட்டு நம்மளுடைய இந்த எரிமேலி டு பம்பா பஸ் பயணத்தில் நிலக்கல் வந்துட்டு ஸோ நிலக்கல்லேருந்து இப்போ பம்பாய்க்கு போயிட்டு இருக்கிறோம்.
நிலக்கல்லேருந்து நாம் பம்பா போயிட்டுருக்குறோம். ஸோ இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா சபரிமலை சன்னிதானத்துக்கு முன்னாடி இருக்கிற பம்பா 23 கிலோமீட்டர். நம்ம பம்பா வரைக்கும் தான் எல்லா பஸ்ஸுமே போகும். அதுக்கப்புறம் வந்து ரோடு கிடையாது, ட்ரக்கிங்காக தான் போகணும். அங்கே வந்து மலைப்பாதை இருக்குது, அது வழியாக தான் நம்ம நடந்து மேலே சன்னிதானத்துக்கு போகணும். இப்போ நம்ம நிலக்கல்லேருந்து பம்பாவுக்கு போயிட்டுருக்குறோம். வெறும் எம்டியாக வந்துட்டுருக்கோம். அதாவது பக்தர்களை பம்பையில் போய் இறக்கி விட்டுட்டு அவங்க திரும்ப, ஏன்னா அங்கே பார்க்கிங் கிடையாது, அதனால் அவங்க திரும்ப இங்கே நிலக்கல்லுக்கு வந்துடுவாங்க. ஸோ வெஹிக்கிள் அதிகமாக இருந்தால், கூட்டம் அதிகமாக இருந்தாக்கா நிலக்கல்லில் தாண்டியே விட மாட்டாங்க. கூட்டம் கொஞ்சம் சுமாராக இருந்தாக்கா அவங்க ஓன் வெஹிக்கிள்லேயே போய் பம்பையில் இறங்கிட்டு திருப்பி வர்றதுக்கு அனுமதிப்பாங்க. ஆனால் நிலக்கல்லேருந்து திரும்ப நம்ம பிக்கப் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு நிறைய டைமில் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அங்கேருந்து பஸ் பிடிச்சி தான் வர மாதிரி இருக்கும். பாருங்க, எல்லா வேனும் எம்டியாகவே வந்துட்டு இருக்கோம்.
கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டு பம்பா. இப்போ நம்ம வந்து இந்த பஸ் வந்து ரிவர் வரைக்கும் போகுமாண்ணா? அங்கே வரைக்கும் போகும்ல? ரிவர் வரைக்கும். இது பஸ் ஸ்டாண்டு, கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டு. இங்கேருந்து அதர் டிஸ்ட்ரிக்ட் போகக்கூடிய பஸ் எல்லாமே இங்கே நிற்கும். பொதுவாகவே வந்து நிலக்கல்லேருந்து வர பஸ் ஆகட்டும், இல்லை வேறு வெளியிலேருந்து வர பஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம பம்பா ரிவர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சன்னிதானத்துக்கு போகக்கூடிய அந்த பாதை, அந்த பம்பா ரிவர் ஸ்டார்டிங் பாயிண்டில் வந்து நிப்பாட்டுவாங்க. ஸோ அங்கே போய் இறங்கிட்டு அங்கேருந்து நம்ம அடுத்து நம்ம போகணும். அதுமாதிரி நம்ம திரும்பி வரணும் அப்படின்னாக்கா நம்ம சுவாமியெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு திரும்ப வர்றதுக்கு அதே பம்பா ரிவர் பக்கத்தில் நம்ம இறக்கி விடுறதுலேருந்து ஒரு 200 மீட்டர் தள்ளி ஃப்ரண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா அதுக்கு தனியாக இருக்கும். அங்கேருந்து நம்ம ஏறிக்கலாம். அது எப்படி எங்கே ஏறுறதுங்கிறத நான் இறங்கினதுக்கப்புறம் சொல்கிறேன். நான் திடீர்னு ஏதாவது அசம்பாவிதம் ஃபயர் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா, ஸோ அங்கங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த பைப் லைன் ஃபயர் சர்வீஸ்க்குள்ளே அந்த பைப் லைன் எல்லாமே ரெடியாக வச்சுருப்பாங்க இந்த பாதை ஃபுல்லாகவே. இதெல்லாம் நிலக்கல் திரும்ப போகிற பஸ்ஸு. இப்போ வந்து நான் எருமேலியிலேருந்து நிலக்கல் வழியாக பம்பா வந்து சேர்ந்துட்டேன். ஸோ பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம காலையில் ஒரு 10:30 கிளம்பணும். இப்போ வந்து பார்த்தோம்னாக்கா டைம் வந்து 12:30 ஆகுது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தோம்னாக்கா 10:30, 11:00, 12:00, ஸோ 2 ஹவர்ஸ் ஆகிருக்கு. இதில் வந்து நம்ம இடையில ஒரு 1/2 hour அங்கே ஒரு சின்ன பிரேக் ரெஃப்ரெஷ் பண்ணியிருக்காங்க, பஸ் நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னாக்கா 108 ரூபா இந்த பஸ்ஸுக்கான டிக்கெட் ஃபேரு. எரிமேலியில் நீங்கள் வர்றதுக்கு நார்மலாக ஒரு பஸ்ஸோட ட்ராவல் டைம் அப்படின்னாக்கா 2 ஹவர்ஸு ஆகும். என்னென்னு பார்த்தோம்னாக்கா இங்கே இடையில வந்து கொஞ்சம் ஒரு 2 இடத்துல மட்டும் கொஞ்சம் டிராஃபிக் இருந்தது. ஸோ மற்றபடி எதுவுமே இல்லை. இந்த நிலக்கல்லில் கொஞ்சம் டிராஃபிக் இருந்தது, மற்றபடி எதுவும் இல்லை. ஸோ நார்மலாக பார்த்தோம் உங்களோட ஓன் வெஹிக்கிள் வரீங்க அப்படின்னாக்கா ஒரு 1 hour 1.5 hourக்குள்ளே நீங்கள் இந்த பம்பா ரிவரை வந்து அடைய முடியும். ஸோ நான் இப்போது எருமேலியிலேருந்து பம்பா ரிவர் வந்துட்டேன். இங்கே கீழே இறங்கி பம்பாவில் என்னென்ன சடங்குகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்தது பார்க்கலாம். வேனில் வரவங்களும் கூட இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த இடத்துல நிப்பாட்டி இறக்கி விட்டுட்டு ஸோ வேனை எடுத்துகிட்டு திரும்ப நிலக்கலுக்கு போயிடுவாங்க. ஓகே பாய் அண்ணா. வந்து இப்போ எரிமேலியிலேருந்து நிலக்கல் வழியாக பம்பா வந்து சேர்ந்தாச்சு.